In this lecture, I am going to discuss about the local anesthetics. So, before local anesthetics அப்படிங்கிறது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி first I would like to say what is meant by anesthesia. Anesthesia is broadly divided into two. ஒன்று வந்து general anesthetics, இன்னொன்று வந்து local anesthetics. ஸோ இப்போ ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கூட டிப்ரெஸ் ஆகிட்டு பேஷண்ட் வில் பி இன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், அதாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ். லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படி கிடையாது. லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் ஆர் த ட்ரக்ஸ் which produce loss of sensation in a particular area. எந்த இடத்துல லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் சென்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிடும். தட் இஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா, தட் இஸ் கால்டு லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து மேஜர் சர்ஜரி. மேஜர் சர்ஜரினா என்ன? ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லைனாக்கா போன் ஃப்ராக்சருக்கு நடக்கக்கூடிய சர்ஜரி, இந்த மாதிரி மேஜர் சர்ஜரிக்கு தான் நம்ம ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸை யூஸ் பண்ணுவோம். மைனர் சர்ஜரி, ஒரு ஆப்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன். உதாரணமாக வந்து சொத்தப்பல் எடுக்கணும். சொத்தப்பல் எடுக்கணும்னா நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் பக்கல் கேவட்டியில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அது வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன், லிக்னோஃபைன் போட்டுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 5 minutesக்கு அப்புறம் அந்த இடம் சென்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம், மரத்து போனதுக்கப்புறம் அந்த பல்ல வந்து பிடிங்கிடுவாங்க. அதுதான் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். அப்போ எந்த இடத்துல நம்ம சர்ஜரி பண்ணணுமோ, எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்த மட்டும் மறக்கடிக்கிறது லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ இட் இஸ் நத்திங் பட் loss of sensation in a area of the body caused by depression of the excitation in nerve endings or inhibition of the conduction processes in peripheral nerve. நம்ம தெரியும், நம்ம நர்வ்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சென்சரி நர்வு, இன்னொன்று வந்து மோட்டார் நர்வ். இந்த மோட்டார் நர்வ் வந்து இம்பல்ஸை வந்து பிரெயினுக்கு கேரி பண்ணும். சென்சரி நர்வ் வந்து பிரெயின்லேருந்து எஃபெக்டர் ஆர்கனுக்கு கேரி பண்ணும். அப்போ நம்ம பாடியில் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் இஸ் மஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து டச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டச் பண்ணுறோன்னா நம்மளை யாரோ டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகணும். வலின்னு வச்சுக்கோங்க, பெயின் இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆனால் தான் நம்ம பெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் தி இம்பல்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் என்ன பண்ணுவோம்னா லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா எப்படி நர்வ் எண்டிங்ஸில் ஆக்ட் பண்ணி ஒரு நர்வுலேருந்து இன்னொரு நர்வுக்கு சென்ஸு போகாமல், இது வந்து ரிலே ரேஸ் மாதிரி. நம்ம ஸ்கூலில் நம்ம பார்ப்போம் சார், ரிலே ரேஸ்னால் என்னென்னா ஒருத்தங்க கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இதை குச்சி வாங்கிட்டு அதுக்கு அடுத்து இன்னொருத்தங்க ஓடுவாங்க. இட் இஸ் லைக் எ ரிலே ரேஸ். அப்போ ஒரு நர்வுலேருந்து இன்னொரு நர்வுக்கு வந்து இம்பல்ஸு பாஸ் ஆகிட்டே போகும். பாஸ் ஆகிட்டே போகிறப்போ தான் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும்போது என்ன ஆகும், நம்மளை யாரோ டச் பண்ணுறாங்க, இல்லை நமக்கு வந்து வலி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரெயின் வந்து உணரும். சரியா? அப்போ கண்டக்ஷன் ஆஃப் தி இம்பல்சஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல். நம்ம லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம ஊசி மூலமாக போட போகிறோமா இல்லை மேலே அப்ளை பண்ண போகிறோமா, சர்ஃபேஸ் அனஸ்தீசியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்டோமெட்ரின்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆப்ரேஷனு அப்படின்னா ஐ ட்ராப்ஸ் இருக்கும். ஐ ட்ராப்ஸ் வந்து சர்ஃபேஸ் அனஸ்தெட்டிக்ஸில் வரும். இப்போ பைல்ஸ் ஆப்ரேஷன், ஃபிஷுவல் ஆப்ரேஷன், மூலம் வியாதி அப்படின்னா அங்கே ஆயின்மெண்ட் ஃபார்மில் நம்ம இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து ஐஸு. நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் டீப் ஃப்ரீசரில் வச்சோம்னா தண்ணி வந்து ஐஸாக ஆகும். அந்த ஐஸ் எடுத்து நமக்கு எங்கே பெயின் இருக்கோ அந்த பெயின் இருக்கிற இடத்துல நம்ம ரொம்ப நாள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த வலி தெரியாமல் போயிடும்.
அது வந்து நேச்சுரலாக ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். சில டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, டூத் பவுடரில் பார்த்தீங்கன்னா, கிராம்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. க்ளோவ் ஆயில். க்ளவ் ஆயில் கிராம்பு தைலம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு நல்ல லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். யாருக்காவது பல்லு வலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு க்ளவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்கும் சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா கிராம்பு, அந்த ஒரு கிராம்பு எடுத்து நல்லா மென்னுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ பல்லில் அந்த இடத்துல நம்ம வச்சு மென்னுக்கிட்டே இருந்தோம்னா அந்த க்ளவ் ஆயில் என்ன பண்ணோம், ஆன்டி பாக்டீரியாவும் ஆக்ட் பண்ணோம், அதே நேரத்தில் வந்து லோக்கல் அனஸ்தட்டிஸாகவும் ஆக்ட் பண்ணும். அப்போ மைக்ரோ ஆர்கனிசத்தையும் சாகடிக்கும், அதே நேரத்தில் அந்த இடத்த மரத்து போக வச்சு உங்களுக்கு வலி இல்லாமலும் பண்ணும். ஃபீனால் இருக்குது, ஃபீனால் நம்ம கெமிக்கல் இருக்கு இல்லையா, அது குளோர்ப்ரமாசின்னு ஒரு மருந்து, ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸு. டைஃபன் ஹைட்ராமைன் அப்படின்னு ஒரு மருந்து. டைஃபன் ஹைட்ராமைன் வந்து ஒரு ஆன்டி அலர்ஜிக் மருந்து. குளோர்ப்ரமசின் வந்து ஒரு சைக்காட்டிக் மருந்து. ஸோ இதெல்லாம் மிஸ்லேனியஸில் வருது, அதாவது ரொம்ப யூஸ் ஆகாத லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். வேற இன்ஜெக்டபிள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜெக்ஷனாக போடுறது லோ பொட்டன்சி ஷார்ட் டியூரேஷன், கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். லோ பொட்டன்சி ப்ரோக்கைன், குளோர்ப்ரோக்கைன். எனி ட்ரக்ஸ் எண்டு வித் CAINE, ஏதாவது ஒரு மருந்து CAINEல முடிஞ்சதுன்னா அது பெரும்பாலும் லோக்கல் அனஸ்தட்டிக்ஸாக தான் இருக்கும். அப்போ லோ பொட்டன்சி ஷார்ட் டியூரேஷன் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்கைன், குளோர்ப்ரோக்கைன். இன்டர்மீடியட் பொட்டன்சி, அதாவது கொஞ்சம் மிதமான பொட்டன்சி உள்ளது வந்து லிக்னோகைன், அப்படி இல்லைன்னா அது பேர் லிடோகைன்னு சொல்லுவோம், ஜைலோகைன்னு சொல்லுவாங்க. ஜைலோகைன், லிடோகைன், லிக்னோகைன் இதெல்லாம் ஒரே மருந்து தான். ப்ரீலோகைன் அதே நேரத்தில் ஹை பொட்டன்சி அண்ட் லாங் டியூரேஷன், ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். அப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம், நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து கொஞ்ச நேரமா இல்லை நிறைய நேரமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவோம். இப்போ பல் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பல் எடுக்கிறது வந்து கொஞ்சம் நான் 5 மினிட்ஸில் எடுத்துடலாம். அதே ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி டைம், அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அனஸ்தட்டிக்ஸ் வேணுமா இல்லை ரொம்ப நேரத்துக்கு அனஸ்தட்டிக்ஸ் வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த மருந்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஹை பொட்டன்சி எடுத்துட்டிங்கன்னா டெட்ராகைன், பியூபிவேக்கைன், ரோபிவேக்கைன், எட்டிடோகைன், மெஃபிவேக்கைன் அண்ட் டைபுகைன். இதெல்லாம் ஊசி மூலமாக போடக்கூடிய லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். அடுத்து சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக்ஸ், அதாவது ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு சொல்யூஷன் ஃபார்ம்லேயோ இல்லை வந்து ஒரு ட்ராப்ஸ் ஃபார்ம்லேயோ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கொக்கைன், லிடோகைன், டெட்ராகைன் அண்ட் பெனாக்சினேட். அது இன்சால்யூபிள் பாருங்க, பென்சோகைன், பியூட்டைல் அமினோ பென்சோவேட் அண்ட் ஆக்சிதாசின். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரக்ஸை தவிர்த்து பெனாக்சினேட்டு, பியூட்டைல் அமினோ பென்சோவேட், ஆக்சிதசின், இந்த மருந்தை தவிர்த்து எல்லா மருந்தும் CAINEல முடியும். ஸோ CAINEல முடிஞ்சதுன்னா அது லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். இப்போ மெக்கானிசம் என்னன்னா, all the local anesthetics block the generation and conduction of the nerve impulses by blocking the voltage gated sodium channel. இப்போ நம்ம செல்லில் பார்த்தீங்கன்னா intracellularly potassium ion concentration is more, extracellularly sodium ion concentration is more. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம செல்லுக்குள்ள நிறையா பொட்டாசியமும் செல்லுக்கு வெளியில் வந்து நிறையா சோடியமும் இருக்கும். இது ரெஸ்டிங் ஸ்டேஜில். இப்போ என்ன பண்ணணும், ஒரு இம்பல்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன், த சோடியம் என்டர் இன்டு தி செல் அண்ட் பொட்டாசியம் கம்ஸ் அவுட் ஆஃப் தி செல். பொட்டாசியம் வெளியில் வரும், சோடியம் உள்ளே போக ஆரம்பிக்கும். இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் உள்ளே போகுது, உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் வெளியில் வருது இல்லையா, இந்த ப்ராசஸ் பேர் வந்து டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி சோடியம் அயான்
and efflux of the potassium ion. இது பேர் depolarization. இந்த depolarization நடக்கிறப்ப தான் கரண்ட் ஜெனரேட் ஆகும் நம்ம செல்லில் நர்வில். அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். These are all the common terminology: depolarization and action potential. So when the action potential is generated, the current is generated, automatically the impulses will be conducted from one neuron to another neuron. அப்போ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து அந்த இம்பல்ஸ் பாஸ் ஆக தான் நம்ம ஒரு ஏதாவது ஃபீல் பண்ண முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா டச்சு, ஒரு நம்மளை யாரோ தொடராங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறோம். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ். வைப்ரேஷன் சென்சஸ் இப்போ வந்து ஸ்மால் ஃபைபர்ஸ், இதுதான் வந்து ஆர்டர். நீங்கள் ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரு ஏரியாவில் வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஃபைபர்ஸ் தான் பிளாக் ஆகும். தட் இஸ் ஃபாலோட் பை தி சென்சிட்டிவிட்டி ஃபைபர்ஸ். ரொம்ப சென்சரி ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா which conduct the pain. உதாரணமாக டெம்பரேச்சர் சென்சேஷன், டச், ப்ரெஷர், இதெல்லாம். இதுக்கு அடுத்து வைப்ரேஷன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளுக்கு இம்பல்சஸ் வந்து பிளாக் ஆகும். ஸோ சோடியம் அயான்ஸ் உள்ளே போகுது பார்த்தீங்களா செல்லுக்குள்ளே, அப்போ தான் டீபோலரைசேஷன் நடக்கும். டீபோலரைசேஷன் நடந்தால் தான் நமக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்தால் தான் இம்பல்சஸ் வந்து ஒரு நர்வுலேருந்து இன்னொரு நர்வுக்கு பாஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸை கொடுத்து we are going to block the sodium channel. சோடியம் சேனலை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா சோடியம் உள்ளே போகவே போகாது, நர்வுக்குள்ளே போகாது. சோடியம் உள்ளே போகலன்னா பொட்டாசியம் வெளியில் வராது. அப்போ இந்த டீபோலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்காது. டீபோலரைசேஷன் நடக்கலைன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக there will be blockage of the conduction of the impulses. இதுதான் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸோட மெக்கானிசம். இப்போ இங்கே பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த சோடியம் சேனல் வந்து 3 விதமான சோடியம் சேனல் இருக்குது. இது வந்து ஓப்பன் சோடியம் சேனல், ஓப்பனில் இருக்குது. இது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து க்ளோஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. க்ளோஸ்டு இன் சென்ஸ் ரெஸ்டிங். ஓகேவா? இப்போ ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கேட் இருக்குது பாருங்கள். இந்த கேட் வந்து மூடி இருக்குது. திஸ் இஸ் தி ஆக்சுவல் கேட், மூடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் அயான் வருது. டீபோலரைசேஷன் நடக்கிறப்ப ஐ செட் வாட் இஸ் மீன் பை டீபோலரைசேஷன்? இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி சோடியம் அயான். சோடியம் அயான் உள்ளே போகுது, அதுக்கு பேர் தான் டீபோலரைசேஷன். ஸோ சோடியம் அயான் உள்ளே போகுது, உள்ளே என்ட்ராகுது பாருங்கள். உள்ளே என்ட்ராகி வெளியில் வருது. யூ கேன் சி என்ட்ரி ஆஃப் sodium ions and it goes inside the cell. இது outside the cell, இது inside the cell. ஓகேவா? அப்போ sodium ion takes place, influx takes place. அந்த ப்ராசஸ் வந்து டீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷன் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும். அதே நேரத்தில் என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் the sodium channel will get inactivated. இன்ஆக்டிவேட் ஆன உடனே சோடியம் அயான்ஸ் உள்ளே போகும். ஆனால் இந்த கேட்டு, இந்த ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடும். திஸ் இஸ் கேட் ஓப்பன். இதுதான் கேட்டு, சோடியம் கேட். வோல்டேஜ் கேட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வோல்டேஜ் கேட்டு. இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் உள்ளே வருது. கேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகும், தேர் இஸ் நோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி சோடியம் அயான். யூ கேன் சி எப்பயுமே நம்ம ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் வந்து -90 மில்லி வோல்ட்டில் இருக்கும். -90 மில்லி வோல்ட்டில் தான் நம்ம இருக்கும். சோடியம் அயன் உள்ளே போக போக இது மேலே போகும். சோடியம் அயன் உள்ளே போன உடனே இந்த கர்வு மேலே போகும். அதுக்கப்புறம் ரீபோலரைசேஷன் ஆச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன், இதுதான் மெக்கானிசம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி சோடியம் அயான்ஸ் உள்ளே போகுது இல்லையா, இந்த இடத்துல லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிடுவோம். தட் இஸ் தி mechanism of action of the local anesthetic drugs. Okay. Now, this is a mechanism already said. Entry of sodium ion is essential for action potential. So, the local depolarization
fails to reach the threshold potential, so there will be blockade of the conduction of the impulses. So local anesthetics interact with the receptor within voltage sensitive sodium channel and raise the threshold of opening the channel. The sodium permeability decreased and ultimately stopped in response to stimulus or impulse. So this is the mechanism of action of local anesthetics. Right. Now the techniques of local anesthetics. எங்க நம்ம apply பண்ண போறோம், that is very much important. So this is divided into 5 categories. So one is surface anesthesia, second is infiltration anesthesia, third is field block anesthesia, the fourth one is spinal anesthesia, the fifth one is epidural anesthesia. எப்பப்போ எந்தெந்த அனஸ்தீசியாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here infiltration anesthesia, first surface anesthesia discuss பண்ணுவோம். Surface anesthesia are applied over the skin or mucous membrane of eye, nose, mouth, esophagus, genitourinary tract. கவனிக்கணும், skin or mucous membrane of eye, nose, mouth, esophagus, genitourinary tract. இதெல்லாம் சர்ஃபேஸாக மேலே மியூக்கஸ் மெம்பரேன் மேலே அப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். இது டெட்ராகைனு, லிக்னோகைன் இதெல்லாம் வந்து அங்கே அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இது எப்போ இருக்கும் அப்படின்னா, ப்ரீ ஆப்ரேட்டிவ் ப்ரிப்பரேஷன். ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். ஆர் ஃபார் டோனோமெட்ரி. டோனோமெட்ரி உங்களுக்கு தெரியும், வாட் இஸ் மீன் பை டோனோமெட்ரி, and for removal of foreign particles in the eye. If there is any dust particles in the eye, that can be removed by administration of instillation of tetracycline 2% or lignocaine 2 to 10%. The second is infiltration anesthesia. Infiltration anesthesia is directly applied to the subcutaneous tissue. இது இன்ஜெக்ஷனாக தான் நம்ம கொடுக்க முடியும். Injected into the subcutaneous tissue close to the nerve endings. Nerve endings க்ளோஸாக subcutaneous tissueல நம்ம இன்ஜெக்ஷனாக போட்டோம்னா that is called the infiltration anesthesia. எக்ஸாம்பிள் வந்து லிக்னோகைன், ப்ரோகைன் and B.Pharm. Lignocaine, procaine and B.Pharm. So இதுக்கு minor surgical procedures. Minor surgery என்னென்ன மைனர் சர்ஜரி பாருங்க, இன்சிஷன், ஒரு கட்டு பண்ணணும், ஒரு இடத்துல கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், that is called incision. Abscess கட்டி, அதாவது ஒரு கட்டி ஒன்று, drainage of the abscess, ஒரு கட்டி ஒன்று இருக்கும், அந்த கட்டியை வந்து இன்சிஷன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸு மற்ற டெட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஸோ ட்ரைனேஜ் ஆஃப் அன் ஆப்சஸ் அண்டு எக்ஸைஷன், ரிமூவல், ஏதாவது ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு எக்ஸைஷன். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அனஸ்தீசியா எக்ஸாம்பிள் லிக்னோகைன், ப்ரோகைன், B.Pharm, which is used for minor surgical procedures. அடுத்து பார்க்கணும் ஃபீல்டு பிளாக் அனஸ்தீசியா. அப்படின்னா இதுவும் சப்குட்டேனியஸாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். வேர் த ஏரியா ஆஃப் தி நர்வ் டு பிளாக் ஆல் அதர் நர்வ்ஸ் இன் ஏ பர்டிகுலர் ஃபீல்டு. சுற்றி இருக்கக்கூடிய நர்வையும், அதாவது ஒரு ஃபீல்டு, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நர்வு எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ணோம்னா that is called field block anesthesia. It is mainly used for the scalp and abdominal wall. Mainly used for scalp and abdominal wall. So this is used for tooth extraction. சொத்தப்பல் எடுக்கிறதுக்கு பேர் வந்து ஃபீல்டு பிளாக் அனஸ்தீசியா. சொத்தப்பல் அந்த இடத்துல இருக்கிற நர்வு, சுற்றி இருக்கக்கூடிய நர்வு எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ணணும்னா that is called field block anesthesia. Then operation in the eye
ஐ ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஃபீல்டு பிளாக் அனஸ்தீசியா. லிம்ஸில் நியூரால்ஜியா, அல்ஜியானா பெயின், நடுவில் இருக்கக்கூடிய பெயினுக்கு நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய பெயினுக்கு கொடுக்கலாம். அப்படின்னா லிம்ஸு, அப்பர் லிம்ஸு, லோவர் லிம்ஸில் அதாவது ஆப்ரேஷன் பண்ணோம்னா we can give field block anesthesia. அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, ஸ்பைனல் அனஸ்தீசியா. ரொம்ப அந்த ஃபீல்டு பிளாக் அனஸ்தீசியா, ஸ்பைனல் அனஸ்தீசியா இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்பைனல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா இட் கேன் இந்த ட்ரக்ஸ் வந்து சப்அரக்னாய்டு ஸ்பேஸில் கொடுக்கணும். எங்கே டைரெக்டாக ஸ்பைனல் கார்டு கொண்டு போகணும். இது ரொம்ப பெயின்ஃபுல்லு. ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தோம்னா, இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ it is injected into the subarachnoid space between L2 and L3 or L3 and L4. லம்பார் வெர்டிப்ரா இருக்கு இல்லையா, லம்பார் வெர்டிப்ராவில் 2 and 3க்கோ இல்லை 3 and 4க்கோ நம்ம கொடுத்துடணும். இன்னும் வெர்டிப்ரல் காலம் நமக்கு தெரியும். அதில் L2 and L3, L3 and L4 இருக்குல்ல, அங்கே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு it is used for anesthetize the lower abdomen and kin limbs. kin limbs-ஐயும் abdomen பார்ட்டையும் anesthetize பண்ணோம்னா that gives spinal anesthesia. அப்போ என்ன பண்ணலாம், it can be used for anesthetizing the abdominal part. Epidural anesthesia, that is very very important. Epidural anesthesia, so this is injected into the spinal extradural space. எக்ஸ்ட்ராடியூரல் ஸ்பேஸில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லம்பார் ரீஜனில், தொராசிக் ரீஜனில், சர்விக்கல் ரீஜனில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆப்ஸ்டட்ரிக் அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். டெலிவரியே பண்ணலாம். இதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பிரசவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ரேஷன் மூலமாக சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஜெனரல் அனஸ்தெட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போல்லாம் எபிட்யூரல் அனஸ்தீசியாவில் நம்ம இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அதன் மூலமாக நம்ம யூ கேன் மேக் சர்ஜரி ஃபார் டெலிவரி. ஸோ நவ் டெக்னிக்ஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்: சர்ஃபேஸ் அனஸ்தீசியா, இன்ஃபில்ட்ரேஷன் அனஸ்தீசியா, ஃபீல்டு பிளாக் அனஸ்தீசியா, spinal anesthesia and epidural anesthesia. These are 5 different techniques of anesthetics. Right, here can நீ ஹாஸ்பிட்டல் போனால் பார்க்கணும், எல்லா லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் கூட அட்ரினலின் கலந்துருக்கும். லிக்னோகைன் வித் அட்ரினலின், ஜைலோகைன் வித் அட்ரினலின், ப்ரோகைன் வித் அட்ரினலின். திஸ் இஸ் ஒய் வி ஆர் கம்பைனிங் வித் அட்ரினலின். ஆக்சுவலாக அட்ரினலின் வந்து ஒரு சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸு. எதுக்காக அட்ரினலின் நம்ம சேர்த்து கொடுக்கணும்னா, லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்க்கும் மற்ற ட்ரக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணாதான் நல்லா வேலை செய்யும். லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது லோக்கலைஸ்டு ஏரியாவில் தான் அப்சர்வ் ஆகணும். இது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள நுழையக்கூடாது. எந்த இடத்துல மருந்து நமக்கு தேவையோ அந்த இடத்துலயே நம்ம அந்த மருந்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். பார்மகோகைனெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, அப்சர்வ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். Here no question of distribution. In local anestheticsல no question of distribution. ஏன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து எங்கே ஆக்ட் பண்ணணும், லோக்கலைஸ்டு ஏரியாவில் தான் ஆக்ட் பண்ணணும். எங்கே வந்து மருந்தை கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் அந்த மருந்து வேலை செய்யணும். அதுக்காக நம்ம கொடுத்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸை ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா அது கூட அட்ரினலின் மருந்தை நாம் கம்பைன் பண்ணிடணும். ஸோ இஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் ஆர் கம்பைன்ட் வித் அட்ரினலின், there will be increased potency. அந்த மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். So this is about the local anesthetics.